வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. வடக்கு மாகாண வேலையேற்று பட்டதாரிகள் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனவீர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளனர். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்ததாகவும் அங்கு கண்டறியப்பட்ட அனைத்து மனித எலும்பு கூடுகளும் மீட்கப்பட்டமையை அடுத்து இந்த பணி நிறைவடைந்ததாகவும் இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மின் கட்டணத்தை 22.5% இன்று முதல் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பணிகள் வழமை போல் சுமூகமாக நடைபெறுகின்றன. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோயாளிகள் தமக்கான சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள் என சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் புதிய பதில் அத்தியட்சகர் மருத்துவர் கோ ரஜீவ் தெரிவித்தார். கடல் அட்டை பண்ணையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, எனவே அதனை அகற்ற வேண்டும் என்று கோரி ஊர்காவற்றுறை மீனவர்கள் பிரதேச செயலருக்கு நேற்று திங்கட்கிழமை மனு ஒன்றை அளித்தனர். அரசமைப்பின் 19வது திருத்தம் நிறைவேற்றப்படாததால் அதனை பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தி நிறைவேற்றும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர் நீதிமன்றத்தால் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கீரிமலை கருகம்பனிக்கு அருகாக இடம்பெற்ற விபத்தில் குழந்தை 2 பெண்கள் என 3 காயமடைந்துள்ளனர். மருத்துவ சான்றிதழின்றி 2 சிறுவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் என்று கூறப்படும் போலி மருத்துவரை கைது செய்து உடனடியாக நீதிமன்றம் முற்படுத்துமாறு வெள்ளம்பேட்டை போலீசாருக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் தர்ஷன கெக்குணுவல நேற்று உத்தரவிட்டார். காலி கராபெட்டிய போதனா மருத்துவமனையின் இருதய சத்திர சிகிச்சை மற்றும் தொராசி சத்திர சிகிச்சை பிரிவில் இருதய சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளர்களின் வரிசை 2028 வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமது கோரிக்கைகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்து தீர்வுகளை வழங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ரயில் நிலைய அதிபர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.